தேங்க்யூ. ஒரு கொலைக்கேஸில் முக்கியமான எவிடன்ஸே இந்த செயின் தான். இந்த செயினை எந்த கடையில் விற்றுருப்பாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம் சார். எல்லா நகையிலையும் எந்த கடையில் விற்றுருக்காங்களோ அந்த கடையோட சீல் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த செயினை மதுரையில் இருக்கிற பீமா ஜுவல்லர்ஸில் விற்றுருக்காங்க சார். ஆர்டர் கொடுத்தவங்க பேர் மீனாட்சி, டாக்டர் ஆஃப் நாராயணமூர்த்தி, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். மீனா சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னைக்கு போயிருக்கு. நீங்கள் யாரு? உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு மேரி இருக்காங்களே, அவளோட அண்ணன் பேசுகிறேன். மேரி அங்கே வந்தாலான்னு கேட்க தான். இல்லையேப்பா, அப்படி யாருங்க வரலையே. ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்கள் தானே மிஸ் மீனா? ஆமாம். எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கீங்களா? கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்களே. இல்லை, எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அது சரி, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ பிரில்லியண்ட்டான நீங்கள் எப்படி கொலை நடந்த இடத்துல உங்கள் செயினை மிஸ் பண்ணீங்க? சார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யாருன்னு? நான் ஏழுமலை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வக்கீல் உதயமூர்த்தி கொலை கேஸை நான் தான் டீல் பண்ணுறேன். கொலை நடந்த இடத்துல இந்த செயின் அங்கே கிடந்துச்சு. இது உங்களுக்கு தானே? ஆமாம் சார். இது எப்படி கொலை நடந்த இடத்துக்கு வந்துச்சு? தெரியல சார், இது மதுரையில் இருக்கும்போதே தொலைஞ்சு போச்சு. போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களா? இல்லை சார், திருட்டு போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். இந்த செயின் ஸ்பாட்டில் இருந்த ஒரே காரணத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ணி என் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம். பட் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, அதுவும் ஒரு போலீஸ்காரன் பொண்ணு, உங்கள் ஃப்யூச்சர் பாதிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த கேஸ் விஷயமா எப்போ நான் விசாரணை கூப்பிட்டாலும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த செயின் என்கிட்டே இருக்கட்டும். ஓகே? என் செயின் எங்க? எந்த செயின்? மதுரையிலேருந்து வரும்போது என் கழுத்துலேருந்து அடிச்சிட்டு வந்தியே அந்த செயின். ஓ, அதுவா? அது உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். எப்படி செயின் எங்கன்னு கேட்டேன். அது உன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு ரூமில் வச்சுருக்கேன். போய் சொல்லாத. வக்கீல் உதயமூர்த்தி நீ தானே கொலை பண்ண. கொலை நடந்த இடத்துல என் செயினை கண்டுபிடிச்சதா சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாரு. மீனா, உதயமூர்த்தி நான் கொலை பண்ணல. அவரால தடுமாறி வந்து செத்துட்டாரு. நாங்க ஃபைலுக்காக போன போதும். நீ வெறும் மெக்கானிக் மட்டும் இல்ல, ரவுடி, ஃப்ராட், போர்ஜரி, கொலைகாரன். மோட்ல மூடிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மீனா, சொல்றது கேளு. மீனா, மீனா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சத்யா, 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 சத்யா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி வண்டி ஓட்டுறேன்? மெக்கானிக் சத்யன்னா பெரிய இவனா? நீ ரோட்ல வண்டி ஓட்டினா வேற எவனும் வரக்கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா? டேய் சத்யா, என்னப்பா ஆச்சு? தப்பு நடந்து போச்சு தாத்தா. ஒருத்தன் சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். செத்தவன் சும்மா சாகல தாத்தா. சாகும்போது கூட என்னை வாழ்த்திட்டு தான் செத்தான். என்ன பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு செத்தான் தாத்தா. அவன் என்னை திட்டிட்டு செத்துருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் தாத்தா. வாழ்த்திட்டு செத்தவனை என்னால் மறக்க முடியல. நான் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் தெரியுமா தாத்தா? அவன் குரல் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு தாத்தா. போலீஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சத்யா, நடந்ததெல்லாம் சொல்லி நான் சரண்டர் ஆயிடுறேன். இந்த குடும்பம் என்னால் தாங்க முடியல தாத்தா. இதுக்கு பதிலாக அவங்க எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா எடுத்துக்கிறேன். வர சொல்லுங்க தாத்தா. சரி, போலீஸ் வந்தா
உன் பிரச்சனை தீர்ந்துருமா? நீ பண்ணாத ஒரு கொலையை பண்ணன்னு போய் சொல்லி உள்ள போயிட்டா நிம்மதியா இருந்துருவியா? அப்ப மட்டும் அவன் உன்னை நிம்மதியா இருக்க விட்டுருவானா? உன்னை துரத்துறது உதயமூர்த்தி இல்லப்பா, அவனோட லட்சியம். அவன் செத்து போனாலும் அவன் மனசுக்குள்ள இருந்த லட்சியம் சாகல. அதுதான் உன்னை சுத்தி சுத்தி வருது. அவன் லட்சியம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை நீ நிறைவேற்று. வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது, நீ நிம்மதியா இருக்க முடியும். சத்யா, இது ஆக்சிடென்ட் சொன்னாங்க, எல்லாம் சரியாயிடுச்சா? அண்ணாச்சி, அந்த உதயமூர்த்தி கிட்ட இருந்து ஃபைல் வாங்கிட்டு சொன்னீங்களே, அது என்ன ஃபைல்? டேய், அதெல்லாம் அதுக்கு நீ கேட்குற? அது என்ன ஃபைல்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் பெரிய எடுத்த விவகாரம். வேலையை முடிச்சியா, காசை வாங்கினியா, போயிட்டே இருக்கணும். இந்த நோன்ற வேலையெல்லாம் அண்ணாச்சிக்கு பிடிக்கும். அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு கேட்கறல்ல? டேய், அண்ணாச்சியை மிரட்டடா. டேய், ஏய், இந்த நிமிஷத்திலிருந்து அந்த உதயமூர்த்தியோட லட்சியம் தாண்டா இந்த சைதை சத்யாவோட லட்சியம். அவர் யாரையெல்லாம் கூண்டுல ஏத்தணும்னு நினைச்சாரோ அவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அண்ணாச்சி, இவன் தானே உதயமூர்த்தியை கொலை பண்ணா. பேசாம போலீஸ்ல போட்டு கொடுத்துருவோம். அவன் உள்ள போனான்னா நாமளும் சேர்ந்து உள்ள போனோம்டா. பேசாம நம்ம ஆளுங்களை அனுப்பி அவனை ஃபாலோ பண்ணு. வணக்கம்மா. யார் நீங்க? என்ன மேடம் இது? கஞ்சி போட்ட காக்கி சட்டையும் வாயும் வயிறுமா வந்து நிக்கிறோமே, எங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க வேணாம் நாங்க யாருன்னு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வக்கீலைய கொலை கேஸ்ல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்க சாமி வந்திருக்கு. கூடவே பெருமாளும் வந்திருக்கு. ஏற்கனவே போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாளே. ஐயா, அது சாதா போலீஸ். நாங்க தாதா போலீஸ், நாங்க ஸ்பெஷல் போலீஸ். இதோ நிக்கிறாரே நெத்தியெல்லாம் பட்டையோட, இவர்தான் செக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் ஜெகநாதன். நாமம் போட்டிருக்கா அவருடைய அசிஸ்டன்ட் அட்டாக் ஆல்வார். அவர் சைவம், நான் அசைவம், நான் வைணவம். ஏழுமலை ஐயா தாங்க செக் பண்ண அனுப்பிச்சு வச்சாரு. செக் பண்ணலாங்களா? மாமி, இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? யோ, ஐயர் வீட்டுல வந்து என்ன கேட்கறது விவசாயம் இல்ல? அதானே. அப்படின்னா அடுப்புல ஏதோ தீர வாசனை அடிக்குது. நீங்க உள்ள போய் என்னன்னு பாருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். மெதுவா வாங்க, அடி பத்திக்க போகுது. தஸ்தாவேஜ்லாம் இங்க இருக்கா? வாழ்க வளமுடன். எவ்வளவு குப்பப்பா. பெரிய கௌரவ சிவாஜி நினைப்பு. பழைய பேப்பர் கடைக்கு போட்டா காசாவது கிடைக்கும். ஏன்பா சத்யா, நீ ஃபைலை தேட வந்தியா இல்ல இந்த ஆளுக்கு அஞ்சலி செலுத்த வந்தியா? வந்த வேலையை பாரியா. இந்த புக்கெல்லாம் அந்த ஆள் படிச்சான். கிடைச்சதா? 4 பல்லி 2 கரப்பாம்பூச்சிடா. ஹலோ, மிஸ்ஸஸ் உதயமூர்த்தி ஹியர். அண்ணி, நான் ஏழுமலை பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி. காயத்ரி ஸ்கூலுக்கு போயிட்டாலாம்? போயிடுச்சு தம்பி. நேற்று டாக்டரை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துருக்காரு, சாப்பிட சொன்னார். வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. தம்பி, நீ அனுப்பி வச்சுதான் 2 போலீஸ்காரங்க வந்து வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. எது? நான் அனுப்பிச்சேனா? அப்படிதான் சொன்னா. போன அவங்க கிட்ட கொடுங்க. இதோ கொடுக்குறேன். தம்பி, அம்மா கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட பேசணுமா? யாரு? ஏழுமலை சார் லைன்ல இருக்காரு. ஐயா நீங்க பேசுங்க. பெரிய ஆஃபீஸரே, நீ பேசு, நீ பேசு. வச்சுட்டானே. ஹலோ சார், நான் அட்டாக் ஆல்வார் பேசுறேன் சார். எந்த ஆழ்வாரா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, ஏழுமலையா கொக்கா? என்கிட்டயே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? என்கவுண்டர் ஏழுமலடா. மாட்டினீங்க தொலைச்சிருவேன். யாரா நீங்க? எங்களை ரொம்ப புகழாதீங்க சார், நாங்க எங்க கடமையை தரு செய்திருக்கிறோம். ராஸ்கல், என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? போன அன்னைக்கு குறா. அண்ணி அப்போதே ஃபில்டர் காஃபி தரேன்னாங்க. நாங்கள் தான் எதுக்கு உங்களுக்கு ட்ரபிள் அப்படின்னு சொன்னோம். கொண்டு வாங்க, சார் திட்டுறாரு. எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ், ஃபாஸ்ட். யோ, வண்டி திருப்பி அண்ணன் வண்டி குடியா? அங்கேயே இருந்தா அந்த வர்றேன். அவசரம் ஒன்றும் இல்லை சார், நாங்களே ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறோம். வச்சிடுறேன் சார்.
இந்த தடத்தில் உள்ள எண்கள் அனைத்தும் உபயோகத்தில் உள்ளன. சத்யா, அந்த ஏழுமலை கிளம்பி நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். நீ எடுக்க வேண்டியதை எடுத்துக்க, நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். உருப்படியா எதுவும் மாட்டலையா? டேய், அவங்ககிட்ட மாட்டணும் போய் நாம உருப்படியா வீடு போய் சேர முடியாதுடா. ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. போன்ல வேற நான் கண்ணா பின்னான்னு பேசி வச்சிருக்கேன். விசுவ ரூபாய் எடுத்து வந்துகிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் கிளம்புடா. நீ என்ன ட்ரை பண்ணிக்கிற? நானும் அடிக்கிறேன், பயத்துல அதுவே அடிக்குதுடா. டேய், ஏதோ 2 வீலர் ஸ்டாண்ட் டோக்கன்டா. பின்னாடி விபிஆர் எழுதி இருக்கு. முன்னாடி ஜீப்ல யார் வந்துட்டு இருக்கா தெரியுமில? சீக்கிரம் கிளம்புடா. எதா இருந்தாலும் பல் குத்த உதம்பு. வா 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 வா, சீக்கிரம் வா. வா 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 வா. காப்பியா? அம்மா, இந்த TN23 5949 வண்டி அவரோட வண்டி தான் சார். இப்போ அந்த வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியல சார். வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆயிடும். பாதி நாள் மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்கும். அவர் இறந்து போறதுக்கு 10 நாள் முன்னாடில இருந்து அவர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தார். இப்போ அந்த வண்டியை பத்தி ரொம்ப லேட் ஆகுதுப்பா. நமக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. தேவைப்பட்ட நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இந்தாங்கம்மா, ரொம்ப அவசரம். கையே இப்படி நடுங்கிறது? லோ சுகர்மா. காஃபி இல்லையா? இல்ல, என் பாடியில கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட இந்த மாதிரி ஆயிடும். வாடா. ஐயோ, வந்துருவோம் போல இருக்கே. சீக்கிரம் பைக்கை ஸ்டார்ட் பண்றேன். சாவி உங்ககிட்ட இருக்கு. எடுறா. ஆமா, இல்ல சாவி எங்க நேரம் இருந்துச்சு. தொப்பைக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கு. சீக்கிரம் எடுறா. வந்துருச்சு. சாவியா? சாவி இல்லடா, போலீஸ் ஜீப் வருதா. என்கவுண்டர் 7 மலை வந்துட்டான்டா. ஐயோ, இந்த வளர்ந்து கெட்டவன்ட்ட மாட்டினா சுற்றுவானேடா. எல்லாம் ஒண்ணாலடா. டேய், நீ கையால அடிச்சே ஸ்டார்ட் பண்ணுவியாடா? காலால அடிச்சே ஸ்டார்ட் பண்றா. ரொம்ப நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஐடியா, ஒரு நிமிஷம் சத்யா. ஏடா, நீ ஸ்டார்ட் பண்றியா? இல்ல, ஸ்டாப் பண்ண போறேன். டேய் கன்சாமி. ஏய், வண்டியை நிப்பாட்டு. என்ன ஏறி வந்துகிட்டு இருக்க? டேய், இறங்குடா. ஏய், இறங்கு. யார் நீ? ஏய், வண்டியை பார்த்தா தெரியல, போலீஸ். நீ போலீஸ்னா நாங்க நம்பிடுவோமா? இப்படி சொல்லிதான் இந்த ஏரியால 2 தடி பசங்க 8 வீட்டுல திருடிட்டு ஓடிட்டாங்க. அதை தேடிதான் நாங்களே வந்திருக்கோம். ஆமா, ஒன்னைய பார்த்தா சீவல பெரிய பாண்டி மாதிரியே இருக்கே. இறங்கல. இந்தா, நாங்களும் போலீஸ் தான். அந்த திருடனை தேடி தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அதை இப்படி கொடு. ஏய், சாரி சார். சந்தேகப்படுறது தானே ஒரு போலீஸுடைய கடமை. ஆமா, நீ எந்த ஸ்டேஷன்ல இருந்து வர்ற? நான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே டியூட்டிக்கு வந்துட்டேன் நான் சார். அந்த ஸ்டேஷனை கேட்கல. எந்த ஸ்டேஷனா இருந்தானே சார், நமக்கு ஸ்டேஷனா முக்கியம், திருடன் தான் முக்கியம். நீங்க அப்படிக்கா போய் தேடுங்க, நான் இப்படிக்கா போய் தேடுறேன். கடமைன்னு வந்துட்டா நான் பெரிய ஆபீசர் சின்ன ஆபீசர் பாக்குறது இல்ல சார். நான் அப்புறமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன் சார். அடேங்கப்பா. அனி வாங்க தம்பி. என்ன நீங்க யாரோ போலீஸ்காரன் சொல்லி வந்தா உடனே வீட்டுக்குள்ள விட்டுறதா? அப்போ வந்தவா போலீஸ் இல்லையா? யாரோ ப்ராடு பசங்க போலீஸ்காரன் சொல்லி ஏமாத்திருக்காங்க. நம்ம தெருவில் 4-5 வீட்டுல திருடிருக்காங்க. ஆமா, வந்தவங்க எப்படி இருந்தாங்க? 2 பேரும் தொப்பையும் கிப்பியுமா இருந்தா. பெருசா மீசையெல்லாம் வச்சிட்டு இருந்தா. மொத்தம் நாம போட்டுட்டு இருந்தா, இன்னொருத்த பட்டை அடிச்சுட்டு இருந்தா. அட பாவிகளா, ரொம்ப நல்லவா மாதிரி பேசினாளே. யோ, எங்க அவங்க? யார் சார்? போலீஸ்காரங்க 2 பேர் இருந்தாங்களா? அவங்க அப்பயே பைக்ல போயிட்டாங்க சார்.